Hi friends, welcome to Muruga's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். சரவணா செல்வரத்னம் மதுரையில இருக்கிறது ஒரு vlog-ஆ பண்ணி போட்டுருக்கேன். ஸோ அதோட ஷாப்பிங் ஹால் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அங்க நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேன், அதோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து சரவணா ஸ்டோர் செல்வரத்னம் மதுரையில் இருக்க சரவணா செல்வரத்னம் அங்கே சில திங்ஸ்லாம் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அதிகமாக கார்த்திக் குட்டிக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒன்றொன்னா அதோட ப்ரைஸோடு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா இந்த கட் ஷூ மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பாருங்கள், ரொம்பவே சீப்பாக இருந்ததுங்க. நிஜமாவே 195 ருபீஸ் தான். குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி அது சீக்கிரமாக வந்து பத்தாமல் போயிட்டாலோ இல்லதோ ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்கினோமேனு. பட் இந்த மாதிரி வாங்கிட்டு ரஃபாக யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடலாம். நிஜமாவே இது வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்குமே நல்லா வரும். ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் வாங்கின செருப்பு வந்து இன்ன வரைக்குமே தம்பி போட்டிருக்கான். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தம்பி ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலேயே போட்டிருக்கான். ஸோ 195க்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து நம்பர் 5 சைஸ் வாங்கியிருக்கேன் தம்பிக்கு. எல்லா சைஸஸ்லையுமே இருந்ததுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி வேர் ஸ்லிப்பர்ஸு. ஸோ அவன் வந்து சும்மா வெளியே எங்கேயா போகிறான், வாசல்லேருந்து நான் வாசல் படிக்கட்டு விட்டு இறங்கினாலே செருப்பு போடாமல் வெளியே போகாதன்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி அவன் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து அவரோட ஃபேவரட் பென்டென் போட்டு தான் வாங்கணும்னு சொல்லி ஒரே கம்பல்ஷன். இது பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 165. பட் வந்து சரவணா ஸ்டோரில் இது 132க்கு தான் சேல் பண்ணுறாங்க. பென்டன் ஸ்லிப்பர் நல்லா இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்து செப்பல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வச்சுருக்காங்க. மென்க்கு, விமென்க்கு, பேபிஸ்க்கு எல்லாருக்குமே நிறைய இருந்தது. பட் நான் வந்து என்கிட்ட நிறைய இருக்குன்றனால எனக்கு நான் எதுவும் வாங்கலை. வேஸ்ட்டாக வாங்கி எல்லாமே டம்ப் பண்ணி வச்சுருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. இது வந்துட்டு தம்பி வந்து ரெகுலராக வந்துட்டு வெளியே எங்கேயா போனால் போட்டுக்கிறதுக்காக வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225 ருபீஸு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இந்த வெல்க்ரோ டைப்பில் வாங்கினோம். ரொம்பவே நல்லா இருந்து நிறைய கலர்ஸு நிறைய டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவன்கிட்ட சொன்னேன். அப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பேக்கு. ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்க ஸ்கூல் பேக் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2.5 இயர்ஸாக வச்சுருக்கோம். பட் இன்னமும் சூப்பராக இருக்குது, வெயிட் தாங்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. பட் அந்த பேக் ரொம்ப பெருசு, வெயிட்டாக இருக்குன்றனால இவன் கொண்டு போகிற புக்ஸ் இன்னும் வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸு, பட் யூஸ் பண்ண நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இதுலேயும் அவர் வந்து ஏதாவது ஒரு டிசைன் வேணும்னு சொல்லி ஸ்கை பேக்கில் தான் நாங்கள் இது வாங்கினோம். இது வந்துட்டு ஆஃபரில் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 448க்கு வாங்கினோம். உங்களுக்கு தெரியும் ஸ்கை பேக் வந்து ஒரு நல்ல பிராண்டு. ஸோ வந்து அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டுங்க, அவ்வளோ சூப்பராக. ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறது வந்து ஸ்கை பேக் தான் யூஸ் பண்ணேன் காலேஜுக்கு ரெகுலராக கொண்டு போகிறதுக்கு. இங்கே பாருங்கள், இது ஒரு ஜிப்பு. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் பெருசு. இதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வச்சுக்கலாம், இல்லை தனியாக ஏதாவது புக்ஸ் செப்பரேட்டாக வைக்கணும்னா குழந்தைங்க வச்சுக்கலாம். ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரெட் கலரு வித் ஆஷ் காம்பினேஷனில் இருக்குது. முன்னாடி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பைடர் மேன் டிக் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ 448க்கு வந்து நல்லா இருந்ததுனால நான் இது தம்பிக்கு ஒன்று வாங்கினேன். இன்னொரு 1 மந்தில் முடிஞ்சிடும்ல, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அவன் 4th போயிடுவான். ஸோ அவனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது லேடிஸ்க்கு பர்ஸுங்க. நான் பர்ஸே வாங்க மாட்டேன். பிகாஸ் நான் ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்க மாதிரி இந்த மாதிரி விமென்ஸ் யூஸ் பண்ணுற பர்ஸ்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் வந்துட்டு கொஞ்சம் மென் யூஸ் பண்ணுற டைப்பில் வந்துட்டு விமென் மாடல் தான், பட் மென் யூஸ் பண்ணுற லுக்கில் இருக்க பர்சஸ் மாதிரி தான் நிறைய நான் வச்சுருந்தேன். அந்த பர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் இங்கே மதுரையில் வந்துட்டு தீபாவளி சீசனில் போகும்போது இந்த மாதிரி பர்ஸ் ஷாப்பில் வந்துட்டு அக்கா பழைய பர்ஸாக வச்சுருக்கீங்க, புது பர்ஸ் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த கடை பையன் சும்மா விளையாட்டு கேட்டால் சரி காட்டுங்க பார்க்குறேன், பிடிச்சிருந்தா வாங்குறேன்னு. அதில் ஒரு பர்ஸ் பிடிச்சி. ஸோ இப்போ அந்த பர்ஸ் தான் வச்சுருக்கேன். எனக்கு அங்கே போனோன்னா திருப்பி வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்லாம் விட்டு வந்து இப்போ நம்ம வந்து ரொம்பவே ஹோம்லியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த பர்ஸ் மேலே லைட்டாக ஒரு ஆசை. சரி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன். எனக்கு நிஜமாவே இந்த பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பாருங்கள், நான் பார்த்ததுல இந்த ஒரு இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மற்றதெல்லாம் உள்ளே வந்து ஜஸ்ட்டு ரஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து எனக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். மற்றெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ இதுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருந்தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 144 ருபீஸு.
ஸோ நல்லா பெருசாகவும் இருந்தது. நான் வந்துட்டு நிறைய அந்த பில்ஸ் கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பேன். ஸோ அதனால் அதெல்லாம் கீப் பண்ணி வச்சுக்க. எனக்கு நிறைய வந்து எப்படி சொல்கிறதுனா, எப்போ உள்ள பில்லாக இருந்தாலும் அதை நான் மிஸ் பண்ணாமல் வச்சுருப்பேன். ஸோ வேறு எங்கேயும் வைக்க மாட்டேன், பர்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ வந்து நல்லா பெருசாக சூப்பராக இருந்தது. இதில் 2-3 கலர்ஸ் இருந்தது. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது. இதுலேயும் சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது, இதுவும் இருந்தது. ஸோ நான் இந்த சைஸில் ஒரு பர்ஸ் வாங்கினேன் எனக்காக. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்காக, நம்ம கிச்சனுக்கு, நம்ம முருகாஸ் கிச்சனுக்காக இது வாங்கினது. இது வந்து 70 rupees பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரொம்ப அழகாக மெலமைன்னு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ டிஸ்பிளேலாம் பண்ணுறோம் குக் பண்ணிவிட்டு அப்படின்னா இதில் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து 2-3 கலர்ஸ் கூட இருந்தது. எனக்கு வந்து எல்லோ நல்லா இருந்த மாதிரி ஃபீல். ஸோ அதனால் இது வாங்கினேன். அதுக்கு அடுத்தது குட்டி ரவுடி பேபி நம்ம கார்த்திக்காக இது வாங்கினேன். அவன் வந்து இந்த கண்ணாடி வாங்கணும் அப்படின்னு ஒரே சண்டை என் கூட. ஒரு கண்ணாடியாக போட்டுட்டு எது அவனுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு விளையாண்டுருந்தான். ஸோ இது 88 rupees. அதுக்கு அடுத்தது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இந்த ஓரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் இது மினி வயர் ப்ரஷ்ஷு, இது எப்படி சொல்கிறது, அந்த ஓரத்துல எல்லாம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம்ல, அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரஷஸ் யூஸ் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பல்விளக்குற ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அதுக்கு பதில் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அந்த ப்ரஷ்ஷை விடவே இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடும் எல்லாத்தையும். ஸோ 3 brushes வந்து 51 rupees தான். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம நார்மலாக பல்விளக்குற ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் தான் வாங்குவோம். ஸோ இது 3 brush 51 ரூபாங்கிறப்ப தாராளமாக வாங்கலாம். ஸோ வந்துட்டு இது எனக்கு ரொம்ப, இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வயரோ இல்லை கம்பியோ போட்டு ஹூக்கில் கூட மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பெரிய விண்டோஸ் இருக்குது. அந்த விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நான் தண்ணி இப்போ வந்து ரொம்ப குடிக்கிறது கம்மி பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் வேறு இருக்குது. நான் தண்ணி ரொம்ப குடிக்கிறத கம்மி பண்ணிட்டேன். பிகாஸ் வந்துட்டு வாட்டர் பாட்டில்ஸ், நான் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் வேணாம் அப்படின்றதுக்காகவே நான் வாங்காமையே இருந்தேன் இவ்வளோ நாள். ஸோ சில்வர் பாட்டில்ஸ் வாங்கினாலும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, நான் தண்ணி நிறைய குடிக்கிறத ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அப்பப்போ தான் குடிக்கிறேன், எனக்கே நல்லா தெரியுது. ஸோ நான் வாட்டர் பாட்டில் கொண்டு போனால் மட்டும்தான் இனி நான் ஒழுங்காக தண்ணி குடிப்பேன் அப்படின்னு நானே ஃபீல் பண்ணேன். ஸோ 2 பாட்டில் வாங்கலான்னு ஃபஸ்ட்டு 1 வாங்கி அதை ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் 2 வாங்குவோம்னு சொல்லிட்டு இது 119 rupeesக்கு சிக்னோவேரில் வாங்கினேன். அதில் 140 போட்டிருக்கு, பட் இது 119க்கு நான் சிக்னோவேரில். இது ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலர், இதில் கொஞ்சம் வேறு கலர் மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிவைடர் நான் எதுக்காக வாங்கினேன்னா, நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வார்ட்ரோப் வாங்கியிருக்கேன். என்னோட பழைய வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஸ்டீலு, பழைய வார்ட்ரோப் வந்துட்டு டம்ப் பண்ணி வைக்க முடியல. ஸோ அதனால் புதுசாக ஒரு வார்ட்ரோப் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் நான். அதுக்காக இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்கனைஸ் டிப்ஸ் ஐடியா வந்து ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 114 rupees. ஸோ நல்ல கனமாகவே இருந்தது. இது வந்து நல்ல டிரான்ஸ்பரண்ட் கலர். மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன், பிங்க் அந்த மாதிரி ஷேடு உள்ள கலர்ஸ் இது. இது லைட் பிங்க்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோ கிளியராக அதில் தெரியல. ஸோ அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி 6 divider 4 divider அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்க மாதிரி நிறைய பாக்ஸஸ் இருந்தது. ஸோ நான் எனக்கு இது ஆல்ரெடி நான் ஒரு கம்பார்ட்மெண்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன், மல்டி ஸ்டோரேஜ் பாக்ஸு. இதுவும் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் சிக்னோவேரில் தான் வாங்கினேன். இது வந்து மோஸ்ட்லி பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் சம்டைம்ஸ் வந்து இந்த ராகி கூழ் அதெல்லாம் வந்துட்டு பிரேக் டைமில் இல்லை ஜூஸ் ஏதாவது பிரேக் டைமில் கொண்டு போகணும் அப்படின்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஃப்ளாஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஃப்ளாஸ்கில் வந்துட்டு காஃபி டீ அந்த மாதிரி வாங்குறதுனால அதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஸோ அந்த மாதிரி இது கொண்டு போகிறதுக்காகவே நான் தனியாக இப்போ ஒரு பாட்டில் எனக்காக காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் சொன்னேன்ல ஸ்டோரேஜுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே வந்து பேஸ்கெட்ஸ் வச்சு தான் வீட்டில் வந்து
ட்ரெஸ்ஸஸ் தம்பி ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், என்னோட சின்ன சின்ன ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ எனக்கு அதுக்கு வந்து 2-3 பேஸ்கெட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இந்த பேஸ்கெட் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 114. ஒரு அழகான ரெட் கலர். இதில் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிறதுனால ஈஸியாக இழுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வெளியே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இது வாங்கினேன். நிறைய பிளாஸ்டிக் கலெக்ஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது நல்ல டெப்த்தாக இருந்தது. ஸோ வந்து நம்மளோட பெரிய பெரிய கிளாத்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி வைக்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149 ருபீஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பீகாக் க்ரீன் கலர். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திங்ஸ் எல்லாமே தான் நான் சரவணா செல்வரத்னம் மதுரையில் இருக்குது, அங்கே வாங்கினேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.